100 out of 200% ஒர்க் அவுட் ஆகுது. ஸ்கூல் ரீஓப்பன் ஆயிடுச்சு. நம்ம தாய்மார்களுக்குலாம் இருக்கிற ஒரே கவலை இந்த ஒயிட் ஷூவை துவைக்கிறது தாங்க. ஒயிட் ஷூ துவைக்கிறதுக்கு இந்த யூடியூப்பில் நான் சர்ச் பண்ணி பார்த்தேன். எல்லாருமே கோல்கேட் அண்டு ஷாம்பு தான் போட்டிருந்தாங்க. அது ரெண்டுத்தையுமே மிக்ஸ் பண்ணி அதை தேய்க்கும் போது ரொம்ப நேரம் தேய்ச்சி கை வலிக்க தேய்ச்சா மட்டும்தான் போகுது. ஸோ வேறு என்ன பண்ணலாம் இதுக்கு அப்படின்னு நான் யோசித்தேன். அப்புறம் நானே ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு நான் ரெடி பண்ணது தான் இந்த பேஸ்ட்டு. கோல்கேட் 1 ஸ்பூன், வாஷிங் சோடா 1 ஸ்பூன், ஆலா 1 ஸ்பூன். இந்த மூணுத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்ககிட்ட இருக்கிற வேஸ்ட்டு டூத் ப்ரஷ்ஷை எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இப்போ நம்ம அந்த ஷூ எடுத்து நல்லா தண்ணி தெளிச்சிக்கலாம் அது மேலே. அதுக்கப்புறமேலுக்கு நம்ம ரெடி பண்ணி வச்ச பேஸ்ட் எடுத்து அந்த ப்ரெஷ்ஷால் தொட்டு ஃபுல்லாக நம்ம இப்போ தேய்ச்சி விடணும். ஆனால் இதில் என்னென்னா நீங்கள் ரொம்ப அழுத்தம் கொடுத்து தேய்க்கவே வேண்டாம். நான் பயந்துக்கிட்டு தான் செஞ்சோம் ஃபஸ்ட்டு இதை ரொம்ப நேரம் தேய்க்கணுமோ அப்படின்னு. ஆனால் நான் இந்த பேஸ்ட்டை ரெடி பண்ணி அப்புறமேலுக்கு இந்த ஷூலாம் துவச்சி முடிச்சு இந்த வீடியோ எடுத்து முடிக்க எனக்கு 10 மினிட்ஸ் தாங்க ஆச்சு. நீங்கள் நம்ப மாட்டீங்க, எனக்கு ஒரு 5 கிளிப்ஸ் தான் நான் இருந்துச்சு. அதுக்குள்ளேயே நான் இதை தேய்ச்சி முடிச்சிட்டேன். அவ்வளோ குயிக்காக பண்ணேன். ஏன்னா எனக்கு ரொம்ப நேரம் கை வலிக்க தேய்க்க வேண்டிய வேலை இல்லைங்க. அதனால தான் சீக்கிரம் முடிஞ்சிடுச்சு. கண்டிப்பாக இது ஒர்க் அவுட் ஆகுது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். எதுக்காக சொல்கிறேன்னா, நான் எவ்வளோ பேர்கிட்ட என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டயே நான் கேட்டிருக்கிறேன், இந்த ஷூ துவைக்கிறதுக்கு ஏதாவது ஐடியா கொடுங்க அப்படின்னு. ஆனால் இது வரைக்கும் யாருமே எனக்கு சொல்லலை. ஸோ எனக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அதுக்காக தான் நான் சொன்னேன். இன்னொரு முக்கியமான விஷயம், இது நம்ம ஆலா சேர்த்துருக்கனால கம்பல்சரி வெயிலில் காய வைக்கணும். வெயிலில் காய வச்சிங்கன்னா தான் நல்லா ஒயிட் ஆகும். பாருங்கள் எவ்வளோ க்ளீன் ஆகிடுச்சுன்னு. அது மட்டும் இல்லாமல் நம்ம கால் உள்ளே இன்சர்ட் பண்ணுவாங்கள்ல, அந்த பேட்டாக இருக்குல்ல, அந்த இடத்துலலாம் கூட எவ்வளோ அழுக்கு இருக்கும், அங்கே கூட க்ளீன் ஆகிடுச்சுங்க.